மறந்துட்டானா கூட அது அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே ரைட், அந்த ஆடியோ எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் சொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நல்லதுக்காக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிலர் அதை கெட்டதற்காக பயன்படுத்துறாங்க. உங்களை பிடிக்கும்படி, உங்களை மாட்ட வைக்கும்படி, உங்களை கஷ்டப்படுத்துறதற்காகவே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம டெய்லி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க அதிகாலை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிகாலையில ஜெபிக்கிறவங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். டெய்லி உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபித்து தான் வெளியே போகணும். அப்ப இதை என்ன கேட்டா ஒரு பேப்பர்ல அழகா எழுதி உங்க வீட்டு வாசல் பாருங்களேன், நீங்க வெளியே கிளம்பும் போது இந்த வார்த்தையை எழுதி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த 7 காரியத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 2, முதல்ல நம்ம கிருபைக்காக ஜெபிக்கணும். எதுனா அன்னைக்குள்ள தகுதிக்காக ஜெபிக்கணும். அன்னைக்கு இந்த உலகத்துல